தாக்கங்கள் மிகவும் ஆழமான ஒரு தாக்கங்களாக இருக்கும். ஆனா அந்த தாக்கங்கள் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த தாக்கங்கள் யாராலையும் சொல்ல முடியாத சில முக்கியமான தாக்கங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்குங்க. ஆனா அது மிகவும் ஆழமானதாகவும் இருக்கும். உங்களுடைய ராசி இயல்பாகவே ரகசியங்கள் நிறைந்த ஒரு ராசியாக இருக்கும். அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பத்தி சொன்னாலே உங்களை பத்தி யாருக்குமே எதுவுமே தெரியாது. மர்மமான ஒரு வாழ்க்கையையும் வித்தியாசமான ஒரு நபராகவும் தான் நீங்க எப்போதுமே இருப்பீங்க. எல்லாரிடமும் இருந்து வேறுபட்ட ஒரு நபராக நீங்க இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா நீங்க ரொம்பவும் ஆழமான ஒரு நபராகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபராகவும் மாற்றங்கள் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு ராசியா எப்போதுமே நீங்க இருப்பீங்க. இதனால தான் இந்த ராகு கேது உங்களின் மனதையும் வாழ்க்கையையும் மற்ற ராசிகளை காட்டிலும் அதிகமாக சோதித்து கொண்டேதாங்க இருப்பாங்க. அதனால நீங்க எது நடந்தாலும் வெளியில போய் கூற மாட்டீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நபர்களும் சரி, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்களும் குறைவாகத்தான் இருப்பார்கள். அவர்களிலும் இந்த ராகு கேது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுவாங்க. ஏற்படுத்தி விட்டு அந்த சில உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நிச்சயமா விலகியும் போயிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இந்த ராகு கேது உங்களுடைய மனதையும் வாழ்க்கையும் மற்ற ராசிகளை விட அதிகமாக சோதிக்கும். ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு பகவான் உங்களுடைய ஆசையாக இருக்கட்டும், வெளிப்புற உலகம், மாயை ஆகியவற்றை உங்களுக்குள்ள தூண்ட ஆரம்பிக்கும். இந்த கேது பகவான் உங்களை உள்ளார்ந்த தனிமையையும் பிரிவையும் ஆன்மீக தேடலையும் ஆகியவற்றை உங்களுடைய உள்ளுக்குள்ள தள்ளி கொண்டேதாங்க இருக்கும். இந்த இரண்டுமே சேர்ந்து உங்களுடைய உள்ளுக்குள்ள நான் யார், என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆழமான ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள உருவாக்கி என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத ஒரு பதிலையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில சோகமாக நடந்த 4 முக்கியமான விஷயங்களை உருவாக்கி இருக்கும். முதல் விஷயமா இருப்பது நீங்க மிகவும் நம்பிய ஒருத்தவங்களிடம் இருந்து ஏற்பட்ட ஒரு துரோகமாக இருக்கும். இரண்டாவது விஷயமா இது உங்களுடைய மனதை உழைக்கவும் செய்திருக்கும். ஆனா அந்த நபரை நீங்க முழுமையா நம்பியிருப்பீங்க. அந்த நம்பிய நபரை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன மன வருத்தங்கள் இருக்கத்தாங்க செய்யும். இரண்டாவது நபர் யார் தெரியுமா? உழைத்தும் பலன் கிடைக்காத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். இது உங்களுடைய நம்பிக்கையை நிச்சயமா சோதிச்சிருக்கும். நீங்க அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு நபரா இருந்திருப்பீங்க. இவ்வளவுதான் உழைத்தாலும் உங்களுக்கான பலன்கிறது கிடைக்காம இருக்கும். நீங்க உழைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு போதுமான அளவுக்கு வெற்றிங்கிறது கிடைக்காமலே போயிருக்கும். மூணாவதா இருப்பது குடும்பத்தில் ஏற்பட்ட திடீரென்று கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இது உங்களுடைய மன அமைதியை நிச்சயமா குலைச்சிருக்கும். குலைத்து உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். நான்காவதா இருப்பது உங்களுடைய வாழ்க்கை பாதையை பற்றிய குழப்பங்களாக இருக்கும். எது சரி என்று தெரியாம நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை தவிர்த்திருப்பீங்க. இந்த 4 சம்பவங்களும் தாங்க அந்த ராகு கேது வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான விளைவுகளாக இருக்கும். ஆனா இது ஆரம்பத்துல ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று தெரியாம இருப்பீங்க. ஆனா இந்த மாதிரியான நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக தள்ளவும் செய்திருக்குங்க. உங்களுடன் இருந்து உங்களுக்கு எதிராக மாறிய 2 முக்கியமான நபர்கள் நிச்சயமாக இருந்திருப்பாங்க. முதல் நபராக இருப்பது உங்களுடன் நெருங்கிய ஒரு நண்பர். அவர் உங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளாம பின்னால் உங்களை குறையாக பேசியிருப்பார். அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இன்னமும் உங்களுக்கு அவர் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருப்பார். இரண்டாவது நபரா இருப்பது உங்களுடைய உறவு அல்லது குடும்பத்தில் ஒருவராக இருப்பவர். உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி உங்களுக்கு எதிராக செயல்பட்ட ஒருத்தவங்களா இருப்பாங்க. அவங்க இப்படி நடந்ததற்கான காரணங்கள் கூட ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது ராகு உருவாக்கக்கூடிய பொறாமையும் கேது உருவாக்கக்கூடிய பிரிவின் சக்தியும், இதனால மட்டும்தான் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏதாவது ஏமாற்றங்கள், ஏதாவது பிரிவுகள், இல்லை அப்படின்னா ஏதாவது பொறாமையினால் ஏற்பட்ட சில முக்கியமான விஷயங்கள், இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட 3 முக்கியமான சண்டைகள் கூட இருக்கும். திருமணம் வரைக்கும் போயிட்டு அந்த ஒரு திருமணம் நின்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட நிச்சயமாக இருக்கும். இது ஆண்களுடைய வாழ்க்கையிலும் சரி, பெண்களுடைய வாழ்க்கையிலும் சரி நிச்சயமாக நடந்திருக்கும். இதனால சில முக்கியமான சண்டைகள் உருவாகி இருக்கும். முதலாவது இருப்பது புரிதல் என்பது குறைய ஆரம்பித்திருக்கும். நீங்க சொல்வது அவங்களுக்கு சரியா புரியாமல் போயிருக்கும். நீங்க சொன்னது அவங்க தவறாக கூட புரிந்திருப்பாங்க. இதனால திருமணத்திற்கு முன்பே அது தவறான புரிதலுக்கு போய் உங்கள் மீது தவறான ஒரு எண்ணத்திற்கு உள்ளாகி அந்த ஒரு திருமணம் அப்படியே நின்றிருக்கும். இந்த மாதிரியான சில அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். இரண்டாவது இருப்பது என்ன தெரியுமா? சந்தேகம் ஏற்படுங்க. நீங்க பேசுவீங்க, உண்மையாத்தான் இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் மீது சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பித்திருக்கும். தேவையில்லாத சந்தேகங்கள் உங்களுடைய உறவை பாதித்திருக்கும். இது காதல் உறவையும் பாதித்திருக்கும். திருமணம் ஆனவங்களுடைய உறவையும் நிச்சயமா பாதித்திருக்கும். மூணாவது இருப்பது வெளிப்புற நபர்களின் தாக்கம். உங்களுடைய முன்னேற்றம் அவங்களுக்கு பிடிக்காம அவங்களால ஏற்பட்ட தாக்கங்கள். இந்த 3ஆம் நபர்களின் பேச்சை உங்களுடைய உறவுகளுக்குள் குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா உருவாகவும் செஞ்சிருக்கும். இந்த ராகு கேது ஏன் தெரியுமா உங்களுடைய
ராசியை இவ்வளவு பாதித்து கொண்டே இருக்காங்க. விருச்சிகம் என்பது மாற்றத்தின் ஒரு ராசியாக இருக்கும். கேது இயல்பாகவே விருச்சிகத்துடன் தொடர்புடைய ஒரு சக்தியாக இருப்பார். அதனால இந்த கேது பகவான் உங்களுடைய உள்ளுணர்வை அதிகரித்து உங்களை உள்ளுக்குள்ள சோதித்து கொண்டேதாங்க இருப்பார். இந்த ராகு அதற்கான எதிரான ராசியிலிருந்து உங்களை வெளிப்புற வாழ்க்கையை சோதித்து கொண்டிருப்பாங்க. இதனால உங்களுக்கு இரட்டை அழுத்தத்தை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களுடைய முடிவுகளை தவறாக எடுக்க வைப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா, நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சந்திர பகவான் உங்களுடைய மனதில் சற்று அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் இருந்தாலுமே குருவின் பார்வை ஒரு நம்பிக்கையை உங்கள் மீது ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இதனால நீங்க முழுமையா சரியில்லை என்றாலுமே இது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாக மாற ஆரம்பிக்கும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில 5 புதிய மாற்றங்கள் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். முதல் மாற்றமா இருப்பது மன அமைதி உங்களுக்கு மெதுவா திரும்ப கிடைக்கும். இதுவரைக்கும் மனதிற்குள் பயமும் பதட்டமும் மட்டுமே இருந்த உங்களுடைய மனதிற்குள் இனிமே மன அமைதி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக கிடைப்பது உங்களுக்கான சரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. அந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போவாங்க. கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை அழகான ஒரு நிலைமைக்கும் தள்ளி விடுவாங்க. மூணாவது இருப்பது பண நிலையில் ஒரு சீரான ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். சீரான முன்னேற்றம் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. நான்காவதா இருப்பது உங்களுடைய முடிவுகளில் ஒரு தெளிவானது கிடைத்துவிடும். ஒரு தெளிவு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் செய்யுங்க. ஐந்தாவதா இருப்பது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தன்னம்பிக்கையால் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பிறப்பு நிச்சயமாக உருவாகிவிடும். இந்த ராகு கேது உங்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இனிமே எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் இவ்வளவு நாள் தாங்கியது வீண் போகவில்லை என்பதை உணர்ந்து கொள்வீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்திற்குள் ஒரு புதிய நம்பிக்கையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு பிடித்த ஒரு நபர்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்னாவதா இருப்பது நீங்க இழந்த அமைதி திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். இதனால எவ்வளவுதான் வாழ்க்கையில எவ்வளவு அடிகள் பட்டிருந்தாலும் எவ்வளவு மனவலிகள் மன உளைச்சல்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்திலும் இருந்து ஒரு தெளிவானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக இருப்பது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலனானது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும். அந்த முயற்சிகள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியும் உங்களை நிச்சயமா தேடி வந்துவிடுங்க. மூன்றாவதா இருப்பது உங்களுடைய உறவுகள் சரியான பாதைக்கு திரும்பிவிடும். சரியான பாதைக்கு திரும்பி நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால உணர முடியும். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில நடத்த இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான விஷயங்கள் என்ன தெரியுமோ? நீங்க உங்களையே புரிந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய உண்மையான வலிமையை நிச்சயமா கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடித்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்கு தெளிவா காட்டவும் செய்வாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. கடந்த காலத்தை விட்டுட்டு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு தொடங்கவும் கத்துக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால செய்யவும் முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேறவும் ஆரம்பிக்குங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இருக்கும். ராகு கேதுவுக்கு நம்ம சில பரிகாரங்களை செய்வதனால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நமக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் ஒரு தெளிவானது நமக்கு பிறக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன தெரியுமா? செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நாட்கள் அன்று நாகராஜர் கோவிலில் பால் அபிஷேகத்தை நீங்கள் செய்யலாம். தினமும் ஓம் ராகவே நமக ஓம் கேதவே நமக என்று இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபித்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுவதனால் உங்களுடைய மன அமைதியை நிச்சயமாக இது அதிகரித்து கொடுக்கும். அதிகரித்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவையும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் செய்யுங்க. முக்கியமா கூறணும் அப்படின்னா உங்களுடைய ரத்தின அட்டவணை ராகுவிற்கு கோமேதகத்தையும் கேதுவிற்கு வைடூரியத்தையும் இதை நீங்கள் ஜாதக ரீதியாக முழுமையாக கேட்டு இதை நீங்கள் அணிந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடுங்க. எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களை நீங்க அனுபவித்த இந்த சோதனைகள் அனைத்தும் உங்களை உடைப்பதற்காக நடந்தது எப்போதுமே கிடையாதுங்க. உங்களை உயர்த்துவதற்காக மட்டுமே முதலில் தடங்கலைகளை கொடுத்து அதற்கப்புறம் உங்களை உயர்த்துவதற்காக இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு மாற்றம் உங்களை உள்ளிருந்து வலிமையான ஒரு நபராக மாற்றவும் செய்திருக்கிறார்.
வெளியில் உங்களுக்கு வெற்றியையும் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கை இனிமே சோகத்திலிருந்து சக்திக்கு, குழப்பத்திலிருந்து தெளிவுக்கும், சோதனையிலிருந்து சாதனைக்கும் மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரப் போகிறது என்பதை பார்த்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். பதித்துக் கொண்டிருப்பாங்க. இதனால உங்களுக்கு இரட்டை அழுத்தத்தை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களுடைய முடிவுகளை தவறாக எடுக்க வைப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா, நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது சந்திர பகவான் உங்களுடைய மனதில் சற்று அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி அவர் இருந்தாலுமே குருவின் பார்வை ஒரு நம்பிக்கையை உங்கள் மீது ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இதனால நீங்க முழுமையா சரியில்லை என்றாலுமே இது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாக மாற ஆரம்பிக்கும் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில 5 புதிய மாற்றங்கள் உங்களுக்குன்னு உருவாக ஆரம்பிக்கும். முதல் மாற்றமா இருப்பது மன அமைதி உங்களுக்கு மெதுவா திரும்ப கிடைக்கும். இதுவரைக்கும் மனதிற்குள் பயமும் பதட்டமும் மட்டுமே இருந்த உங்களுடைய மனதிற்குள் இனிமே மன அமைதி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக கிடைப்பது உங்களுக்கான சரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. அந்த மனிதர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போவாங்க. கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை அழகான ஒரு நிலைமைக்கும் தள்ளி விடுவாங்க. மூணாவது இருப்பது பண நிலையில் ஒரு சீரான ஒரு முன்னேற்றம் உங்களுக்குள்ள உருவாகிவிடும். சீரான முன்னேற்றம் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. நான்காவது இருப்பது உங்களுடைய முடிவுகளில் ஒரு தெளிவானது கிடைத்துவிடும். ஒரு தெளிவு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியாவை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் செய்யுங்க. ஐந்தாவதா இருப்பது உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை என்பது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தன்னம்பிக்கையால் நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பிறப்பு நிச்சயமாக உருவாகிவிடும். இந்த ராகு கேது உங்களிடம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இனிமே எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் இவ்வளவு நாள் தாங்கியது வீண் போகவில்லை என்பதை உணர்ந்து கொள்வீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்திற்குள் ஒரு புதிய நம்பிக்கையை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுக்கு பிடித்த ஒரு நபர்கள் மூலம் உங்களுக்கு நிச்சயமாக உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில 3 முக்கியமான ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஒன்னாவது இருப்பது நீங்க இழந்த அமைதி திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். இதனால உங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில எவ்வளவு அடிகள் பட்டிருந்தாலும், எவ்வளவு மனவலிகள் மன உளைச்சல்கள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்திலும் இருந்து ஒரு தெளிவானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இரண்டாவதாக இருப்பது உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலனானது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வந்துவிடும். அந்த முயற்சிகள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியும் உங்களை நிச்சயமா தேடி வந்துவிடுங்க. மூன்றாவது இருப்பது உங்களுடைய உறவுகள் சரியான பாதைக்கு திரும்பிவிடும். சரியான பாதைக்கு திரும்பி நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால உணர முடியும். இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில நடத்த இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான விஷயங்கள் என்ன தெரியுமா? நீங்க உங்களையே புரிந்து கொள்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. உங்களுடைய உண்மையான வலிமையை நிச்சயமா கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடித்து உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதை உங்களுக்கு தெளிவா காட்டவும் செய்வாங்க. இது மட்டும் கிடையாதுங்க. கடந்த காலத்தை விட்டுட்டு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு தொடங்கவும் கத்துக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால செய்யவும் முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் முன்னேறவும் ஆரம்பிக்குங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இருக்கும். ராகு கேதுவுக்கு நம்ம சில பரிகாரங்களை செய்வதனால் நம்முடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நமக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் ஒரு தெளிவானது நமக்கு பிறக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன தெரியுமா? செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நாட்கள் அன்று நாகராஜர் கோவிலில் பால் அபிஷேகத்தை நீங்கள் செய்யலாம். தினமும் ஓம் ராகவே நமக, ஓம் கேதவே நமக என்று இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்கள் ஜெபிக்கலாம். ஜெபித்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுவதனால் உங்களுடைய மன அமைதியை நிச்சயமாக இது அதிகரித்து கொடுக்கும். அதிகரித்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவையும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கவும் செய்யுங்க. முக்கியமா கூறணும் அப்படின்னா உங்களுடைய ரத்தின அட்டவணை ராகுவிற்கு கோமேதகத்தையும் கேதுவிற்கு வைடூரியத்தையும் இதை நீங்கள் ஜாதக ரீதியாக முழுமையாக கேட்டு இதை நீங்கள் அணிந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடுங்க. எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களை நீங்க அனுபவித்த இந்த சோதனைகள் அனைத்தும் உங்களை உடைப்பதற்காக நடந்தது எப்போதுமே கிடையாதுங்க. உங்களை உயர்த்துவதற்காக மட்டுமே முதலில் தடங்கலைகளை கொடுத்து அதற்கப்புறம் உங்களை உயர்த்துவதற்காக இப்போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு மாற்றம் உங்களை உள்ளிருந்து வலிமையான ஒரு நபராக மாற்றவும் செய்திருக்கிறார்.
வெளியில் உங்களுக்கு வெற்றியையும் கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கை இனிமே சோகத்திலிருந்து சக்திக்கு, குழப்பத்திலிருந்து தெளிவுக்கும், சோதனையிலிருந்து சாதனைக்கும் மாறக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும்.